உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கு வருவது ஒன்றும் ஆச்சரியகரமான நிகழ்வும் அல்ல, இது முதல் தடவையும் அல்ல. ஆனால் அவரது நடவடிக்கைகள் போக்கு அனைத்து மாநிலங்களையும் அதன் தனித்தன்மையும் புல்டோசரை போட்டு நசுக்குவதைப் போல நசுக்கி இந்திதான் இந்தியாவிலே எல்லோரும் படிக்க வேண்டும் என்று இதற்கு முன்னரும் பல முறை சொன்னார். மாநில உரிமைகளை தகர்க்கின்ற விதத்தில் ஒரு எதேச்சாதிகார ஆட்சியை நரேந்திர மோடி நடத்துவதற்கு வலதுகரமாக இருந்து வருகின்றவர் தான் அமித்ஷா. இங்கே இருக்கின்ற ஆளுநர் அத்துமீறி செயல்படுகிற அர்லேக்கர், அவருக்கு முழு ஒத்துழைப்பையும் தரக்கூடியவர் தான் அமித்ஷா. எங்களை பொறுத்தமட்டில், எங்கள் இயக்கத்தை பொறுத்தமட்டில் அமித்ஷா இந்த நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் ஊறு விளைவிக்கின்ற விதத்தில் அவர் மாநில உரிமைகளை சாடியும் இந்திய ஆதிக்கத்தையும் இந்துத்துவ கொள்கையும் நிலைநாட்ட துடிப்பவர் என்பதால் அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது. எந்த விதமான அவருடைய போக்கு எங்களுக்கு உடன்பாடும் கிடையாது. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் கொல்லப்பட்ட நிலையில கர்நாடகா சிஎம் சென்னை தமிழகத்துக்கு வராது, எப்படி பார்க்குறீங்க? 3 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டது ஈவு இரக்கமற்ற அக்கிரமமான செயலாகும். ஏற்கனவே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேதனை உணர்வு, மேகதாட்டு அணையை கட்டியே தீர்வோம் என்று குக்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்நாடக மாநில அரசு, அதனுடைய முதலமைச்சர், அந்த நிர்வாகத்தின் கீழே காவல்துறை இருக்கிறது. 3 தமிழர்கள் எந்த குற்றமும் செய்யாமல் அநியாயமாக கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கொலை குற்றவாளிகளாக அந்த குற்றம் புரிந்தவர்களை கொலை குற்ற கூண்டிலே நிறுத்தி அவர்களுக்கு பிணையில் வெளிவர முடியாத வகையில் வழக்கினை நடத்தி தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதும், பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கர்நாடக அரசு தர வேண்டும் என்பதும் எங்களது கோரிக்கையாகும். சார், இது மாநிலத்தோட பிரச்சனை, மற்ற தலைவர்கள் கருத்து சொல்ல தேவையில்லை, மற்ற மாநில விவகாரங்களை நாங்கள் தலையிடுறோம், எங்களோட விவகாரங்களை யாரும் தலையிட வேணாம்னு சொல்லிட்டு கர்நாடகத்தில் அது அவருடைய அகந்தையை காட்டுகிறது, ஆணவத்தை காட்டுகிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்கள் எங்கே உதைப்பட்டாலும் துடிதுடிப்பது இங்கே கோடிக்கணக்கான தமிழர்களின் உணர்வாகும். அதை மதித்து அவர் இந்த செயலுக்கு தன்னுடைய அரசு சார்பிலே வருத்தத்தை தெரிவித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக, யாரும் இதிலே தலையிட முடியாது என்றால், இந்தியா என்ற நாட்டுக்குள்ளே தானே கர்நாடகமும் இருக்கிறது, தமிழ்நாடும் இருக்கிறது. அவர் பேசுவதே, கர்நாடக முதல்வர் கூறியிருப்பதே ஆணவத்தினுடைய வெளிப்பாடு, அகந்தையின் வெளிப்பாடு. அதற்கு பலத்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடகா முதல்வர் தமிழக முதல்வர் சந்திச்சு காவிரி விவகாரம் குறித்து பேசுறதுக்கு நீங்க ஏதாவது வலியுறுத்துவீங்க? அவர் சந்திக்கின்ற வாய்ப்பு ஏற்பட்டால் அதை கண்டிப்பாக வலியுறுத்துவார். மேகதாட்டு பிரச்சனையிலே இம்மியளவும் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சகோதரர் விஜய் அவர்கள். அதிலே அவர் உறுதியாக நிற்பார் என்பதிலே நான் பரிபூர்ணமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இந்த நிலையில உள்துறை அமைச்சரும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பேசறதுக்கு வாய்ப்பு, ஒரே நேரத்தில் 2 பேர்ட்டையும் பேச முடியாது, தனித்தனியாத்தானே பேச முடியும். சிஎம் விஜய் அடுத்த இலக்கு பிரதம மந்திரி ஐயா. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் என்பது அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பு. அவர் தமிழகத்தை தாண்டி ஒரு அடுத்து எடுத்து வைப்பதற்கு ஒரு காலம் முனையவும் மாட்டார், விரும்பவும் மாட்டார். I know him well.